பார்வை, இந்த புரட்சி பார்வையை அதெல்லாம் தவறு என்ற புரட்சி பார்வையை நமக்கு தந்ததே செந்தமிழன் சீமான் தான். 2019 ஈழத்தமிழ் மக்களுடைய படுகொலை நிகழ்ந்த போது கலைஞருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. கட்சின்னு ஒன்று இருந்தா அம்மா நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகணும். என் மகன் பாவேந்தன் பேரு, அவரால் தான் இது வலு பெற்றது. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பினிலே நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. கடையில் உள்ள பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயரா வையின்னு போடுறாரு. அதே சார் ஆஹா தலைப்பை பார்த்தா நல்லா இருக்கே, கடையில் இருக்க பெயர்களா தமிழ் பெயரா வைக்கணும்னு சொல்லும் போது ரெயின்போன்றத ரெயின்போன்னு எழுதலான்றாரு. எப்படி சொல்றாரு? தங்கிலீஷ்ல எழுதலாங்கிறாரு, ரெயின்போன்னு எழுதலாங்கிறாரு. அவருக்கு அவ்வளவுதான் அறிவு. இதை ஒரு தமிழ்நாள் தான் செய்ய முடியும், தமிழ் ரத்தம் ஓடுறவனால் தான் இதை செய்ய முடியும். அதனால தான் நாம் அறிவாயத்தை ஏன்றி இந்த ஒரு கட்சியை ஆரம்பித்து மனவை முஸ்தபா செம்மொழிக்காக அந்தஸ்துக்காக அவ்வளவு பாடுபட்டாரு. மனவை முஸ்தபா பேர் வரல, ஆட்சியில் இருந்து நீங்கள் ஆட்சி நடத்தியதால் அந்த நேரத்திலே செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டதால் கலைஞர் செம்மொழி கொடுத்தார். விஜயோட இது திரை கவர்ச்சி. ஒரு அறியப்பட்ட ஒரு முகம், நமக்கு முன்னாடி காதல் பண்ண, நமக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின, நம்ம என்ன நினைச்சு காதலிக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சலாம், அதெல்லாம் சொன்னவங்க. திரையில இருக்கிற ஒரு இது தரையில வர்றது. மக்களை அரசியல் படுத்தணும் சொல்லியிருக்கீங்களே, எந்த இடத்துல எனக்கு அரசியல் படத்தை நீங்கள் நடத்திருக்கிறீர்கள்? அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை, ஆசிரியர் பணியிலிருந்து அரசியல் துறைக்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட ஓய்வு பெற்ற பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்களிடம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க, அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு, அவரிடமே கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நலமா இருக்கோம். அருந்தமிழ் ஊடகத்தின் வாயிலாக உங்களையும் மக்களையும் சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகமாக ஒரு இதாகவும் இருக்கிறது என்னன்னா, ஒரு அரசியல் துறைக்கு ஒரு ஆசிரியராக பேராசிரியராக இருந்து தமிழ் துறையில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி, தமிழ் தேசியத்தை நோக்கி உங்களோட பாதை இருக்குல்ல, அது எங்களுக்கு எப்போதுமே ஒரு வியப்பு தரு. எப்படி அந்த மாற்றம் நடந்தது? நான் ஆசிரியர் பணி ஏற்ற போது கூட அரசியல் என்பது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்கடை அப்படின்ற நிலை தான் எனக்கு இருந்தது. அரசியல்வாதிகள்னாலே ஒரு அச்சம் இருந்தது நெருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அரசியல் என்பது தேவையற்ற ஒன்றுன்னு இருந்த நிலையில் 2019 ஈழத்தமிழ் மக்களுடைய படுகொலை நிகழ்ந்த போது கலைஞருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அப்பொழுது மனித சங்கிலி ஒன்று நடத்தினார். அந்த மனித சங்கிலியில் சைதாப்பேட்டையில் நான் இருக்கேன். அப்போ அந்த மனித சங்கிலியில் நானும் கலந்துக்கிறேன். அப்பொழுது மழை கொட்டுச்சு. ஆமாம். என் ஈழத்தமிழ் மக்களை கண்டு மழையும் பொழிகிறதோ அப்படின்ற வேதனையோடு ஒரு கண்ணீர் இலக்கிய பார்வையோடு அங்கே கயனிவிட்டும் போதெல்லாம் கலைஞர் தான் ஈழ மக்களை காப்பாற்ற வந்த தூதுவன் நான் நினைச்சிருந்த காலம் அது. பிறகு 2010 ஒரு பல்லாவரத்தில் செந்தமிழன் சீமான் அவருடைய பேச்சை நான் கேட்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் இந்த ஆட்சியினுடைய கொடூரங்கள், ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட தன்மை, இதெல்லாம் ஒன்றொன்றாக இருந்தது. அவருடைய அந்த பார்வையே என்பது அப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருப்பது போல அல்ல. அப்போ 2009-10 பேராசிரியர் பணியில் தான் இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 11 ஆண்டுகள் கழித்து நான் ஓய்வு பெறேன். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு அரசியல் தெளிவு எனக்கு வந்தது. யார் இந்த சீமான் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. நம்ம அரசு பணியில் இருப்பதாலும் பேராசிரியராக இருப்பதாலும் அந்த பணியை முடிச்சுட்டு வருவோம்னு சொல்றதால அதன் முதல் 2010 முதல் நான் செந்தமிழன் சீமானுடைய அரசியல்ல நான் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அனிதாவுடைய மரணம் நிகழ்ந்தது இல்லையா, நீட் தேர்வு மரணம், அது அடுத்த பாதிப்பு. அந்த அடுத்த பாதிப்புலேயும் அவர் பார்த்த அரசியல் பார்வை, இதெல்லாம் என்னை அரசியலை நோக்கி இழுத்துது. பிறகு நான் முடிவே செஞ்சுட்டேன், நான் அந்த பணி ஓய்வு கொடுத்துட்டு அரசியல் கட்சிக்கு வரணும்னு சீமான் ஐயா கேட்டுட்டேன். தம்பிக்கிட்டே கேட்டு நேரடியாக பேசிட்டேன். அம்மா அது இல்லைம்மா, நீங்கள் பேராசிரியர் பணியில் இருக்கிறீங்க, அது பெரிய பணி, அதை செய்து முடித்தே வாங்க, நிறைய வேலைகள் நமக்கு இருக்கு. அது சொன்னது அது உங்களுக்குள்ள ஒரு கருத்து உருவாக்கம் மாறி இருக்குல்ல. நீங்கள் ஒரு
பணியில் இருக்கீங்க, பேராசிரியராக இருக்கீங்க, உங்கள் குடும்பம், உங்களுக்கு சூழ்ந்திருந்தவர்கள், இவர்களிடம் ஒரு விவாதம் போயிருக்கும்ல, ஒரு நீங்கள் வந்து எப்படியும் விவாதித்திருப்பீங்க அந்த கட்சிக்குள்ளே நான் போகிறேன், அது எப்படி? இதுக்கு வந்து முக்கிய காரணம் இது ஒரு பார்வை, நான் பார்த்த பார்வை தான் சொன்னேன். என் குடும்பத்தில் என் மகன் இந்த அரசியலை ரொம்ப அவருக்கும் அவருடைய ஆமாம் பிஎஸ்சி படிப்புலேயே அவருடைய காணொலிலாம் கேட்க ஆரம்பிச்சு, நான் ஒரு நாள் எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ராவணன்குடியில் போரூருக்கு போகிறேன், சின்ன பேரூர். அப்போது சைதாப்பேட்டில் தான் இருக்கோம், ஆனால் சின்ன பேரூர் போகிறேன், அவசியம் நான் போவேன், யாரை பார்க்கணுன்னா செந்தமிழ் சீமான் நான் இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக போனான். நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவன் வந்து எங்களை பேசினா, இல்லை கட்சின்னு ஒன்று இருந்தால் அம்மா நீங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகணும், அதனால என் மகன் மூலமாகத்தான் இது இன்னும் வலு தொடங்குது. ஆமா, என் மகன் பாவேந்தன் பேரு, அவரால் தான் இது வலு பெற்றது. முதல் சீமானை வந்து எனக்கு நேரில் கொண்டு போய் அறிமுகப்படுத்தும் என் மகன் தான். அதாவது எல்லா குடும்பத்திலையும் போல பிள்ளைகள் தான் வந்து அடுத்த அரசியலை நோக்கி. என்னுடைய இதுலயும் அதான் நடந்தது. பேராசிரியர் அவர்களுக்குமே வந்து ஒரு வழியை காட்டினது இளைய சமுதாயத்துக்கு முன்னாடி சீமான் தான் நிற்கிறாரு, இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது என் வாழ்க்கையிலேயே அது நடந்தது. அப்படிதான் அந்த நிலை, அந்த பார்க்கிற பார்வை, அவருடைய பேச்சு வன்மை, அரசியல் தெளிவு, பல்துறை அறிவு, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே நாங்கள் பேராசிரியர் பணியிலிருந்து 32 ஆண்டுகள் என்னுடைய பேராசிரியர் பணி. ஆனால் நான் செய்த என்ன ஒரு பணி அப்படின்றது கூட அது நான் ஊதியம் வாங்கி கொண்டு செய்தது. தம்பி சீமான் செய்கிற பணி என்பது வந்து ஒரு அளப்பற்கரிய ஒரு பணி, ஒரு இனி வரலாற்றில் அவருக்கு இடம் இருக்குது. அது வந்து யாராலும் மறக்க முடியாத ஒரு வரலாற்றில் அவர் இடம் பெற்றுட்டார். உங்கள்கிட்ட என்னன்னா, என்னோட குடும்பமும் வந்து ஒரு அரசு ஊழியர்கள் தான், அப்பா அம்மா எல்லாருமே அரசு ஊழியர்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாமே ஒரு திமுகவின் ஒரு பலமாகவே இருப்பாங்க. ஆமாம், எல்லாரும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டேன்னா, அரசு வேலை அவர் தான்ப்பா, அப்பதான்ப்பா எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிச்சு, அவரால்தான் வேலை, இப்படி ஒரு பிம்பம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அவர்களிடமிருந்து இந்த இடத்திலிருந்து அவர்கள் நகர்ந்து அடுத்த அரசியல், தமிழ் தேசியம் இதை பேசுறதுக்கு வெகு நாட்கள் பிடித்தது. இப்போ என்ன மாதிரி உங்கள் மகன் போல நானும் அவர்களை பேசி அவர்களிடம் அவர்களை இந்த உண்மையை புரிய வைக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு புதுமையா இருந்திருக்குல்ல, இந்த அரசியல். இப்ப திராவிட அரசியல்ல வந்து பார்த்திருப்போம், அவர்கள் கூட பயணிச்ச அத்தனை அவர்கள் ஒரு தேர்தல் வந்தாலும் சரி அவர்களுக்காக வேலை செஞ்சதுல முதன்மையா அவங்க கட்சி தொண்டர்களை தாண்டி எனக்கு தெரிந்து வந்து ஒரு ஆசிரியரும் ஒரு அரசு அலுவலரும் மிக மூர்க்கமாக வேலை செய்வாங்க. நான் அதை நேரடியாக கூட பார்த்துருக்கேன். அப்பாவும் சரி அம்மாவும் சரி தேர்தல் வந்தோடனே இவர்களெல்லாம் அதையெல்லாம் மறந்து விட்டு இந்த கட்சி ஏதோ தன் கட்சி போல வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இதை விட்டு நீங்கள் இந்த கட்சிக்கு அதெல்லாம் இருந்து விட்டு இதிலிருந்து இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? அது வந்து நீங்கள் நினைத்த போல இருந்ததா? அது என்னுடைய பார்வையில் வந்து என்னோட தமிழ்துறை இல்லையா, என்னுடைய இலக்கியத்துறை. அப்போ வந்து தமிழ் மொழி இலக்கியத்துறையில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ தமிழ் சான்றவர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க, எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. நாங்கள் படிச்சிருக்கோம், வரலாற்றுலேயே படிச்சிருக்கோம். நான் வந்து பார்க்குற பொழுது நம்ம பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குறள் உரை என்று சொன்னாலே அது பரிமேலழகர் உரை தான், மிக சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவிஞர் நாமக்கல்லார் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். 80 பக்க அளவில் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரையெல்லாம் தவறுன்னு சொல்லியிருப்பார். மிக சிறந்த சான்றுகளோடு சொல்லியிருப்பார். அதை பற்றி பேசினா ஒரு 1 மணி நேரம் பேசலாம். அது போல் சொல்லியிருப்பார். அப்போ பார்க்கும்போது நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைய நான் வேறு கோணத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட சின்ன சின்ன புரிதல்கள். அயோத்திதாச பண்டிதர் அவருடைய வரலாற்றையும் நான் பார்க்குறேன். ஒரு பைசா தமிழன் எழுதின அந்த வரலாற்றையும் நான் பார்க்குறேன். பெரியாரையும் நான் பார்க்குறேன். இவையெல்லாம் பார்த்து கொண்டே வருகிற பொழுது தமிழ் இன உணர்வு என்ற எச்சம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து நான் பாரதிதாசன் தான் நான் முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்தது. தமிழக மறுமலர்ச்சிக்கு பாவேந்தரின் பங்களிப்புன்னு தான் என்னோட முனைவர் பட்ட ஆய்வு. அவரும் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் திராவிடத்தை பற்றி பேசிக்கொண்டே வருவார், பிறகு தமிழுக்கு வந்துடுவார். அவருடைய தமிழ் இன உரிமை என்பது பெரிய ஒரு அந்த கவிதை ஊற்று இருக்கு இல்லையா, அவர் ராவணனை பற்றிய சொன்ன அந்த கவிதையாகட்டும், எந்த கவிதையாக இருந்தாலும் சரி, அது சிறந்த ஒரு தமிழ் எழுச்சியை எனக்குள்ள ஊற்றிய நேரம். இந்த அடிப்படை எனக்கு இருக்குது. அதே அடிப்படையில் ஒருவர் சிந்திச்சு வர்றார். அதே அடிப்படையில் நான் பிரபாகரனை எப்படி பார்க்கிறோனோ, ஊனும் சதையுமாக அவருடைய வருத்தத்தையும் துயரத்தையும் பார்க்கிறோமோ,
அதே ஊனும் சதையுமாக அதையிலும் மேம்பட்டு அதிலும் பல செய்திகளை சொல்லுகிற ஒரு ஆற்றல் மிக்கவராக அவர் பார்க்கிற பொழுது இதுதான் நமக்கான அரசியல் என்ற புரிதல் எனக்கு வந்தது. அதுக்கு பிறகு அதாவது தமிழும் இனமும் சார்ந்துதான் நாங்க. என்னுடைய தந்தையெல்லாம் எனக்கு தமிழ்ச்செல்வியின் பேர் வச்சது, என் அக்காவுக்கு கலைச்செல்வியின் பேர் வச்சது, எங்க அண்ணனுக்கு பாரிவள்ளல் பேர் வச்சது அண்ணாவுடைய பழக்கத்துல. அந்த அடிப்படையில் அந்த தமிழ் உணர்ச்சி அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனால் நாம் முதல்ல நினைச்சது கலைஞர் என்றால் தமிழ். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, கலைஞர்னா தமிழ். கேட்க வந்தேன். ஆமா, தமிழ் வளர்த்தவரே கலைஞர் தான். கலைஞரை விட்டா இங்க தமிழை வளர்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்படித்தான் தமிழ் ஆளுங்க எல்லாருமே ஓட்டு போட்டது. இப்படி ஒரு மறுமலர்ச்சியை நமக்கு தந்தது இந்த ஒரு புது பார்வை, இந்த புரட்சி பார்வைய. அதெல்லாம் தவறு என்ற புரட்சி பார்வையை நமக்கு தந்ததே செந்தமிழன் சீமான் தான். ஓ, இப்படி ஒரு அநியாயம் நம்ம கிட்ட நடந்து விட்டதா, நம்ம கிட்டே இருந்துகிட்டு நம் தமிழ் இனத்தை இது பண்ணாங்களா, தமிழ் இனத்தை வாழ வைக்கவில்லையா? நமக்கே தெரியும் இல்லையா, மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பினிலே நிழலில்லை, தனிப்பரிதாம் துன்பது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது பாவேந்தர் கவிதை. இதை நான் படிக்கிறேன், பார்க்கிறேன், இல்ல இப்பவும் இல்ல. பாருங்க, சென்னை மாநகரத்தினுள்ள எந்த இடத்துல தமிழ் இருக்குது? நம்ம தமிழை வளர்க்குறோம்னு சொல்றோம், எந்த இடத்துல தமிழ் இருக்குது? இந்த கேள்வி வந்து விட்டது. அது கலைஞருடைய அந்த நிலையை தாண்டி நம்ம இப்ப ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வருகிற பொழுது கூட அவரு என்ன சொல்றாரு, நான் கடையில் உள்ள பெயர்களை எல்லாம் தமிழ் பெயரா வையின்னு போடுறாரு. அதே சார், ஆஹா தலைப்பை பார்த்தா நல்லா இருக்கே, கடையில் இருக்க பெயர்களா தமிழ் பெயரா வைக்கணும்னு சொல்லும்போது வானவில் என்ற ரெயின்போன்றத ரெயின்போன்னு எழுதலான்றாரு. எப்படி சொல்றாரு, தங்கிலீஷ்ல எழுதலாங்கிறாரு, ரெயின்போன்னு எழுதலாங்கிறாரு. அவருக்கு அவ்வளவுதான் அறிவு. அதை வானவில்லை என்று சொல்லக்கூடிய கூட அவர் தோணவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம் மொழிக்காரர்கள் இல்லை என்ற உணர்வையே நமக்கு தந்தது செந்தமிழன் சீமான் தான். நிச்சயமா நம்ம தமிழன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஆந்திரர், அவங்க மொழி தமிழ் தெலுங்குன்றதை நமக்கு சொன்னதே செந்தமிழன் சீமான். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்டி போட்ட ஒரு காலம். அந்த காலத்தை நமக்கு தந்தவர் செந்தமிழன் சீமான். அதனால எனக்கு ஆசிரியர் பணியில் இருந்து கூட நான் உழைப்பிட்ட கூட இதுதான் சிறந்தது. இன்னும் கூட என்னுடைய வேண்டுதல் உங்கள் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள், தமிழர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் பின்னாடி நிற்கிற மிக பெரிய கடப்பாடு ஒவ்வொரு தமிழுக்கும் இருக்கு. ஏனென்றால் அவன் எள்ளி நகையாடுவது உங்கள் முகத்தில், எள்ளி எச்சில் முழுவது உங்களுடைய முகத்தில் என்று ஒவ்வொரு தமிழும் நினைச்சிட்டா போதும், செந்தமிழன் சீமான் முதல்வராக விட முடியும், அரியணையில் ஏற முடியும். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இல்லாமல் இதெல்லாம் நடக்கல, நாங்கள் இல்லாமல் இந்த சமூகம் மேம்படல, நாங்கள் தான் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்தோம், தமிழகத்தில் நடந்த மாற்றத்துக்கு எல்லாமே நாங்கள் தான் காரணம், எப்படி நீங்கள் எங்களை புறக்கணித்து விட்டு செல்ல முடியும், சும்மா போற போக்குல பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல. பெரியார் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தார், பெரியார்னால தான் இந்த புரட்சி ஏற்படுத்துது, பாருங்கள் வட மாநிலங்களை அப்படின்னு ஒரு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. அவங்க சோகால் இன்டெலெக்சுவல்னு சொல்லிக்கிறாங்க, ஒரு குழு இருக்காங்க, அந்த திராவிடத்தை பேசிக்கொண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரணவங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடியதை வைத்து நம்ம, ஆனால் நீங்கள் ஒரு களத்துல இருந்திருக்கீங்க, உங்க மக்களோடு நீங்கள் அந்த தமிழ் துறையில மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர். அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான கற்பித்தலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு? அது ஈவேரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய பங்களிப்புல பெண்ணுரிமையிலையும் சாதி ஒழிப்பையும் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா ஒரு பார்வை வேறுபட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. அவரே தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது நான் ஒரு கன்னடியன்னு சொல்லிக்கொள்றேன். அவருடைய வரலாற்றிலே இருக்கு, அது தான் சொன்னதாக வரலாறு இருக்கு. ஆனால் அவர் தமிழ் மொழியை பற்றி பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா தமிழுடைய வெறுப்பை சம்பாதிப்பார். திருக்குறளை மலத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். திருக்குறளை மலத்துக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய ஒருவர் நிச்சயமாக பிறவி தமிழ்னா இருக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்குரிய, அதாவது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மிக பெரும் தலைவர்கள் உருவாக்கிட்டு வராங்க, அவங்க மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஐயா புலவர் சங்கரலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு என்ற நாள் வைப்பதற்காக 79 நாள் உண்ணா நோன்பு இருந்து இறக்கிறார். அவரை பற்றி நானே பாடப்புத்தகத்தில் படிக்கவில்லை, என் பள்ளி பருவத்தில் படிக்கல. ஒரு தமிழறிஞ்ச பெரிய இருட்டடிப்பு. அப்போ சங்கரலிங்கனாரே எனக்கு தெரியவில்லை. மாப்போசியுடைய மீட்பு, திருத்தணி மீட்பு நமக்கு தெரியல. ஆனா யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, பெரியாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், சரியா, கருணாநிதி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் தான் செம்மொழி, மனவை முஸ்தபா செம்மொழிக்காக அந்தஸ்துக்காக அவ்வளவு பாடுபட்டாரு. மனவை முஸ்தபா பேர் வரல. ஆட்சியில் இருந்து நீங்கள் ஆட்சி நடத்தியதால் அந்த நேரத்திலே செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டதால் கலைஞர் செம்மொழி கொடுத்தார். ஏதோ ஒரு செம்மொழின்றது தன்மையே நம்மகிட்ட எப்போ இருந்தது.
ஆனால் கலைஞர் தான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்தார். இப்படியாக எல்லா இடத்துலையும் இருட்டடிப்பு நடந்தது. அதனால கல்வினாலே பெரியார் பண்ணலாம் உங்களுக்கு பண்ண முடியாது. கல்வி நீங்க தான் ஜாதியில உங்களுக்கு இப்படி இவ்வளோ தூரம் நீங்க வந்து துண்டு போட்டுட்டு நடுத்தல நடக்கிறீங்கன்னா அது பெரியார் தான் காரணம். இப்படியாக அவர்கள் பேசு நம்ம பெரியார்னே சொல்றதை நிறுத்தணும். ஈவேரை தான் காரணம், ஈவேரை தான் காரணம் அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு நம்ம அப்படியே மூளை சலவை செய்தது தான் இந்த 60 ஆண்டு காலம் நாம் திராவிட கட்சிகளை வாழ்ந்தது. ஒன்றே ஒன்று என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்றது, ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நான் திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னார் பத்தியா, திராவிட மாடல் சொன்னார் பத்தியா, அதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்கான முதல் காரணம். சாதாரண மக்களுக்கு வெடிச்சிச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு திராவிடர் தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டு மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படாத நேரத்துல நீங்க சொல்றது சரி. மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டு முதல்ல உங்களுக்கு கூட சொர்ணம் வரல. ஆனா தமிழ்நாட்டில இருந்தவங்க சொர்ணம் வரல, ஆந்திராக்காரனுக்கு சொர்ணம் வந்துடுச்சு. அவன் தான் முதல்ல சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாகவே போராடி ஆந்திரா பிரிந்து போகுது. அதுக்கப்புறம் பிரிந்து போய் தெலுங்கானா எப்படி பிரிச்சுட்டாங்க, 2 மாநிலமா பிரிச்சுட்டாங்க. மத்திய அரசினுடைய இந்திய அரசினுடைய எந்த ஒரு நிதி வந்தாலும் அழகான பங்களிப்பு 2 மாநிலத்துக்கும் கிடைக்கும். ஒரு மாநிலத்தை பிரிஞ்சு போறதே அதிகம். நீங்க தான் மொழி வழி மாநிலம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படாத நேரத்துல சொன்னால் கூட அப்பதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தமிழ் ஆசான்களும் தமிழ் சான்றோர்கள் எல்லாமே திராவிடம்ன்ற சொல்லாட்சியை பயன்படுத்துது. பாவேந்தர் பாரதிதாசனும் அப்பவும் திராவிடம் சொல்றதுக்கு பெருமைப்படுத்துது. திராவிட மாயை, திராவிட இதுன்னு சொன்னதுலாம் அதுதான். அப்ப வந்து ஆரிய மாயை எழுதினார். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும், நம்ம அறிஞர் அண்ணா வந்து ஆரிய மாயை எழுதினாரு. நம்ம செந்தமிழ் சீவான் திராவிட மாயை எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. அது அந்த அப்படி ஒரு போயிடுச்சு. அப்ப இருந்தது மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படாத போது இருந்த கதையை இன்னும் பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னா இது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய சொல். அந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றதும் அந்த வார்த்தை அப்ப வந்து பாருங்க 2021 நம்ம எல்லாம் கொரோனால தத்தரிச்சுட்டு இருந்தோம். சாவுமா வாழ்வுமா நினைக்கிற நேரத்தில் கூட நீ ஒன் மொழி இதுவை பயன்படுத்துறேன்னா பார்த்து அங்க திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி. இது வந்து சாதாரண அடிப்படை. யாராவது கேரளா மலையாள மக்கள் சொல்லி உங்க மேல தப்பு இல்லையே, நீங்க ஒண்ணு என் நாட்டில் வந்து கேட்கலையே, தமிழ்நாட்டில் தானே தமிழை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற, என் நாட்டில் வந்து கேட்கலையேன்னு கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. 50 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்து விட்ட இந்த 2 கட்சிகளும் திராவிடம் 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 தூக்கம்தான் இன்ன வரைக்கும் நமக்குரிய மறைமுகமாக அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் நிகழ்குதுன்னு நினைக்கலாமா? தன்னை பற்றியான தன் இனத்தை பற்றியான புரிதல் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது ஒன்றே ஒன்று நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்தித்துட்டு வருகிறார். அதே போலதான் வைகோ போய் சந்திச்சு வந்தாரு, ஐயா திருமாவளவன் சந்தித்து வந்தாரு, இவர் நெடுமாறன் ஐயா, வீரமணி ஐயா எல்லாம் சந்திச்சு வந்தாங்க. ஆனால் ஒருவரால் மட்டும்தான் அங்க இருக்கிற தமிழ் ஈழத்தை இங்க தமிழ்நாடாக பார்க்கிற தன்மை நிச்சயமா ஒன்று. 2வது ஆட்சி கட்டில வரணுன்ற நினைப்பு யாருக்கும் இல்லை. போனவங்க யாருக்குமே இருந்திருக்கலாம், ஆனால் சீமானுக்கு இல்லை. ஏன்னா திராவிடத்துல திமுகவோட சேர்ந்து போனவர் அவர். அவர் பேச்சுடைய முதல் 35-45 ஆண்டுகள் இன்னைக்கு தூக்கி காணொலியை வெளியிடுறிய அன்னைக்கு கூட உன் திராவிட கழகம் சரியா இருக்கணும், திராவிட கொள்கைகள் போய் சேரணும்னா அதுக்கு செந்தமிழ் சீமான் தான் காரணம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இன்ன வரைக்கும் சொல்லுங்க. நிச்சயமா வீரமணி என்னைக்கு அவ்வளவு முழக்கத்தை நடத்திருக்கிறாரு. ஆச்சே பெரியாருக்கு பிறகு நீ எந்த வகையில எத்தனை ஜாதி கொடுமைகள் இருக்குது, எப்போ எந்த திராவிட கழகம் வந்து வெளியே வந்தீங்க? எங்கள் செந்தமிழ் சீமான் வீட்டுக்கு முற்றுகைக்கு தான் நீங்க வந்தீங்க. அது கூட 50 பேர் தேரலையே. ஆனால் எத்தனை பேர் வந்தீங்க பெரியார்? எத்தனை ஜாதி கொடுமைகள், ஜாதி கொலைகள் ஏன் வரல திராவிட கழகம் வெளியில? ஈவேராக்கும் மறைவுக்கு பிறகு சொத்தை அனுபவிக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவதான் உங்களுக்கு பயன்படுத்திருக்குது. அதே போல தமிழ் ஈழத்துக்கு கொண்டு வந்து உள்ள கடக்கையை எப்படின்னு பாக்குறாரு. அங்கு தேவை இருந்தது ஆயுத போரை எடுக்க, இங்க ஒரு தேவை இருக்கிறது அறிவு போரை எடுக்க. அவங்க ஆயுத போர் எடுத்தாங்க, நாம் அறிவாயுதத்தை எடுக்கிறோம். இந்த சொல்லாட்சியே பாருங்க, இதை ஒரு தமிழ்நாள் தான் செய்ய முடியும். தமிழ் ரத்தம் ஓடுறவனால்தான் இதை செய்ய முடியும். அதனால தான் நாம் ஜனநாயக முறையில் அறிவாயுதத்தை ஏன்றி
இந்த ஒரு கட்சியை ஆரம்பித்து யாருடைய முதுகிலும் ஏறாமல் தனித்து நின்று 8.2% பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பெரும் மாபெரும் கனவு. இந்த மாபெரும் கனவு ஆட்சி கட்டில ஏறணும். அதற்கான ஒரு பெரிய தெளிந்த சிந்தனை, தெளிந்த கருத்து செந்தமிழன் சீமானிடம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கிற பொழுதுதான் வழி வழி இப்படி பார்க்கிறோம். இப்படி வராங்க. இலங்கையில போய் ராஜபக்சோடு கை குலுக்கிற காட்சி நான் பார்த்த பிறகு ஒரு பேராசிரியராக நான் பார்க்கும் போது எனக்கு பதைக்குது. என்ன, எப்படி உங்களால கை குலுக்க முடிகிறது? ரத்தக்கரை இன்னுமே வாடல, ரத்தக்கரை அங்க தோஞ்சு இருக்குது அவன் கையில. எப்படி நான் சிரிச்சேன்னா அவர் சிரிச்சதுக்காக சிரிச்சேன்றாரு. திரும்ப அவர் சிரிப்பதற்காக கூட நீங்கள் சிரிக்க கூடாது. உண்மையான தன்மையான போயே இருக்கக்கூடாது. நீங்க மேடையில அவங்க எல்லாரையும் பார்க்கிற பொழுது அவன் ஏதோ ஒரு பெரிய முடிமன்னன் போலவும் நீங்கெல்லாம் என்னவோ அடிமைகள் போலவும் நிக்கிற காட்சியை பார்த்தோன்னே எங்க தமிழ்நாட்டில இருந்து போனீங்களேன்னு வருத்தமா இருக்கு. அது வரைக்கும் திருமாவர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருந்தபோது இந்த ஒரு நிகழ்வு பெரிய அவருக்குள்ளே அரசியலே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, எல்லோரும் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானார். சிரிச்சது அந்த மாதிரி பார்வைகள்லாம் வருது இல்லப்பா. மேல மேல இது வந்தது. அப்புறம் இறப்பு அது காட்டப்பட்ட விதம் நமக்கு தொலைக்காட்சியில அதெல்லாம் வரும்போது உலக தமிழகமே அங்க கண்ணீர் வடிச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளிக்கு அண்டை மாநிலத்தில் ஒரு பிரச்சனைன்னா ஒரு 10 மலையாளி இங்கே இருக்கிற மலையாளி முழக்கம் போடுறான். இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் தெருவில் முழக்கம் போடுறான். தமிழ்நாடு கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறதே இந்த நாதியற்ற தமிழினத்துக்கு ஒருத்தன் வளர்ந்துட மாட்டானான்றது தான். அதுதான் நம்ம அந்த அந்த நிலையெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது நாங்கள் பணி புரிஞ்சிட்டு இருந்தாலும் செய்து வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நினைப்பெல்லாம் இருக்கிற பொழுது நமக்கு இப்படி ஒரு பேசுகிற பொழுது நம்ம அந்த அரசியல்ல போகுவோம். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றத்துல இப்போ உங்களை மாதிரி சில பேர்கள் வந்திருக்காங்க இந்த மாற்றம். ஆனால் இவ்வளவு பெரிய அவர்களுக்கும் நமக்காக நிற்கிறாங்க, நமக்காக ஆசிரியர்கள் நமக்காக தான் வேலை செஞ்சாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு ஏற்படுத்தியிருக்கிறதே இந்த அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் தானே. அவங்க தொடர்ச்சியா இந்த அரசு வந்ததுலேருந்து போராட்ட களத்திலே நிக்கிறாங்க, வீதிக்கு நிக்கிறாங்க. ஆனா செவிசாய்க்கவே இல்லையே இந்த அரசு. ஏற்கனவே அதிமுக அரசு கூட டெஸ்ட் போட்டு அவங்க அடக்குமுறை இது பண்ணாங்க. ஆனால் திமுக நம்மளை காப்பாற்றும், நம்மளுக்காக உதவும் அப்படி எண்ணி இருந்த எல்லாருமே இன்னைக்கு தெருவில் நின்று போராடுறாங்க, தினசரி ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை கூட முறைகேடு நடந்திருக்கு. இன்னைக்கு ஆசிரியர் பணிகள், பேராசிரியர்கள் பணிகள் எல்லா கல்லூரிகளிலுமே மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஆசிரியர்கள் குளமோ அரசு அலுவலர்களோ என்ன ஆயிடுச்சுன்னா, தொடக்கத்துல ஆசிரியர் ஊதியத்தை நிர்ணயித்தவர் கலைஞர் மு கருணாநிதி. அந்த ஒரு அடிப்படையை வைத்துட்டாங்க. ஆசிரியர்களுக்குன்னு அந்த இது இருக்கு. அரசு அலுவலருக்கு எப்ப கருணாநிதி பக்கம் போனாங்கன்னா, நம்ம அதிமுக ஆட்சியில டெஸ்மா போட்டு சிறைக்கு தள்ளினாங்க இல்லையா, அதுல இருந்தே ஒரு கண்ணோட்டம், இது ஒரு பொய்யான கண்ணோட்டம். அதுக்கு பிறகு பல ஆட்சியாளர் வரும்போது அது போல அப்போ ஜெயலலிதா ஆட்சி நமக்கு வேண்டாம், அடுத்து படித்தவங்க இருக்கிற ஆட்சி அப்படின்லாம் ஒரு அரசு அலுவலர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அது அடியோடு மாறிடுச்சு. ஏன்னா எந்த வாக்குறுதியும் அவங்களுக்கு சார்பான எந்த வாக்குறுதி ஒன்று நீட்டு, அவங்க பிள்ளைங்க நீட்டு தேர்வா இல்லாமல் எழுதாமல் இருக்கலாம்னு நினைச்சாங்க. அதை விட ஒன்று ஓய்வூதியம், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி 4 ஆண்டுகள், இன்னும் 2 மாதத்துல தேர்வாணையை வெளியிட போது தேர்தல் தேதிய, இதுவரை அதை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வரோன்னு சொல்லிதான் அங்க பண்ணாங்க. நேற்று வரை ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்தினாங்க, அடையாள வேலை நிறுத்தம் ஜாக்டோ ஜியோ நடத்தினாங்க. ஜாக்டோ ஜியோ மட்டும் நினைச்சதுன்னா இந்த ஆட்சி திமுக ஆட்சி மண்ணோடு மண்ணா போயிடும். இப்ப நினைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஜாக்டோ ஜியோ அரசு அலுவலர்கள், அரசு பேராசிரியர்கள் எல்லார் மனசுலயும் அவங்க சொல்லல, கட்டாயம் செய்வார்கள். ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் போயாச்சு. அது இல்லாம இப்போ பணிக்கு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆனவங்களுக்கு ஒரு தேர்வு, அப்படி பல சுமைகளில், அப்புறம் பள்ளியில இருக்கிற சுமைகள் எல்லாமே, அதெல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக அடுத்து இந்த முரண்பாடுகள் எல்லா கல்வி நிறுவனமே இன்னைக்கு ஒரு பேராசிரியர் 3 இடத்துல வேலை பார்க்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் அதெல்லாம் பார்க்கணும். அது முந்தைய ஆட்சின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆசிரியர் ஒரு கூட்டமோ
அரசு அலுவலரும் கூட்டமும் பெரிய விரக்தியில இருக்கிறாங்க. அரசு அலுவலர் ரொம்ப எதிர்பார்த்து பழைய ஓய்வூதியம் பாதிக்குமா? பழைய ஓய்வூதியம் எப்படியும் கலைஞர் கொண்டு வந்தாரு. இந்த செப்டம்பருங்க எதிர்பார்த்து இருந்தாங்க அரசு அலுவலர்கள். இந்த செப்டம்பர் 2025 செப்டம்பர்ல நமக்கு விடிவு பிறக்குது. யார் வாயிலையும் கேட்டாலும் அம்மா எங்களுக்கு விடி, என்கிட்ட பேசணும் நிறைய பேரு, தொலைபேசி வாயிலா பேசணும் நிறைய, அம்மா எங்களுக்கு விடிவு கிடைக்குதுமா அப்படின்னாங்க. அப்படியா, மகிழ்ச்சிங்க கிடைச்சா எனக்கும் நான் மகிழ்ச்சி தானே, எனக்கும் மகிழ்ச்சின்னு சொன்னேன். ஆனால் அதுவும் இல்லை. இன்ன வரைக்கும் அந்த குழு நிர்மிச்சு என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால அரசு அலுவலர்கள் முழுக்க முழுக்க இருக்காங்க. திமுக முடிவு பண்ணிருச்சோ இவங்க எல்லாம் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு நமக்காக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறனால அப்படி பண்ணதோ முடிவு அவங்களுக்கு பின்னாடி இருந்து உழவு இல்ல, அவங்களுடைய இது தெரியல உங்களுக்கு. அவங்க இன்னும் செய்யறேன் தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? இன்னும் செய்யறேன் வெல்ல வைங்க, நான் அடுத்த முறை அதுதான் ஒரு என்ன சொல்ற எதிர்பார்ப்பு. அடுத்த வாரம் வருகிறது சொல்றேன்ல, கிளைமேக்ஸ் அடுத்த வாரம் சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ காட்டிட்டு இருக்காங்க, பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. அந்த பூச்சாண்டிக்காக ஒரு இருக்க மாட்டாங்களா என்னை வெல்ல வைங்க அப்படின்னு அவசியம் சொல்லுவாங்க. அத இல்ல அந்த நேரத்துக்கு எதாவது சொல்லுவாங்க. இப்ப அகவிலைப்படி கொடுத்ததே பெரிய விஷயம். அகவிலைப்படி இப்ப உயர்த்தினா மத்திய அரசுக்கு உயர்த்தும் போது மாநில அரசு உயர்த்தது எந்த ஆட்சியும் நடந்திருக்குது. அதிமுக அரசு இருந்தாலும் எந்த ஆட்சியும் நடந்திருக்குது. இன்னொன்னு சொல்றேங்க, எங்க ஆட்சி நடந்தது சொல்றீங்களே, நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்தா செஞ்சுதானே ஆகணும். இது என்னது? இது ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது உங்ககிட்ட தானே கேட்போம். யாரா இருந்தா என்ன, உங்க இடத்துல வேலை பார்க்கும்போது நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும். ஆமா, நீங்க நான் இதை செஞ்சேன், நீ செஞ்சா உங்ககிட்ட தான் நிதி வருது, நீ திட்டம் போற செய்யி. இப்ப நான் காமராஜர் ஆட்சியில இவ்வளவு அணைகள் கட்டான்னா காமராஜர் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் அணைகளை கட்டினாரு. அதே தான் நீ செஞ்சிருக்க மக்களுக்கு நல்லது. அதைத்தான் நம்ம சொல்லணும். அந்த நல்ல நல்ல திட்டங்களை நம்ம வேணா புது திட்டங்கள் கொண்டு வந்தோம்னா அது பெருசா பேசலாம். அம்மா உணவு திட்டம் புதுசு, அந்த மாதிரி கொண்டு வந்தா அதெல்லாம் பெருசா பேசலாம், நம்ம மதிக்கிறோம். ஆனால் இதே போல திட்டங்களை நீங்க பெருமைப்பட்டுக்கின்ற அவசியம் இல்லை. நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க இல்லையா? ஆனால் நீங்க செஞ்சுதான் ஆகணும். இன்னொன்னுங்க, ஒரு முறை திமுக வந்தா அடுத்த முறை திமுக வந்தா சரித்திரமே இல்லை. ஆமா, என்னன்னு தெரியல, அவங்க பண்ற அடாவடித்தனமோ என்னன்னு தெரியல. மக்கள் முதல்ல உங்களை இந்த முறை அழைத்து தான் பார்ப்போம். எதுவுமே நடக்காத மாதிரி சொல்றாங்க. எங்க ஆட்சியில எதுவுமே நடக்கல, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு எந்த ஊடகமே இதை பத்தி பேசுறது இல்லை. எங்களுக்கு எந்த ஆட்சியின் மீது எதிர்ப்பும் இல்லை. நாங்கள் சரிபட செய்கிறோம். நாங்கள் 95% எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம். மக்களிடம் நாங்கள் கேட்காத கூட செஞ்சிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்லி பெரிய அளவில் சினிமா நடிகர்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விழா நடத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலையா, ஏன் நம்ம இந்த ஆட்சி சரியாக தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு காட்டுறாங்க. அதை திரைப்பட நடிகர்கள் எப்படி பேசலாம்? நம்ம கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தானே பேசியிருக்கணும் இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு. அதாவது எந்த இடத்துல யாரை வைக்கணும்னு தெரியணும். எந்த இடத்துல யார் வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல நீங்கள் யாரையும் வச்சுட்டீங்க. புரியுது? அதனால் உங்கள் துணை முதல்வரால் அவர் வராரு, துணை முதல்வராக அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர் வராரு. நீங்கள் தான் பட நிறுவனத்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் பட நிறுவனம் வச்சுருக்கவங்க நீங்கள் கூப்பிட்டா வராமல் இருப்பானா எந்த இயக்குனராவது? அடுத்த படத்துக்கு வேணும் இல்லையா? வியாபாரம் நடக்கினாலே உங்க காலில் விழ வேண்டியதாக இருக்குது. திரைத்துறை எப்படி கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இனி அவங்க தலையை செஞ்சாதான் நம்ம படம் வெளிவரும். எத்தனை பிரபல நடிகர்கள் பெயரில் நடலாம் இணையத்தில் வெளியாச்சு. இணையத்தில் வெளியாகிறதுக்கு காரணம் என்ன? தியேட்டர் கிடைக்காது, அவங்க நினைச்சாதான் தியேட்டர் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே அப்படி அந்த அரசு தன்னுடைய என்ன சொல்ல ஆக்டோபஸ் கரங்களை நீட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க. எல்லா மகளிர் உரிமை தொகை வந்ததுங்களா? அந்த உரிமை தொகை அனைவருக்கும் தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி தகுதி வாய்ந்த மகளிர்ன்ற வார்த்தை அங்கே வந்துச்சு? அந்த தகுதி வாய்ந்த மகளிர் கூட இப்ப தரோன்ற வார்த்தை ஏன் வருது? தேர்தலுக்கான இதுதானே, அதுவும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு மாதத்துல வரும். இப்போ ஒரு ஏதாவது அரசு பணினால எவ்வளவு யாரை கொடுக்கலாம், எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்ற பேச்சு வர வச்சுட்டீங்களே நீங்க. இது உங்க ஆட்சியில் தான் வந்திருக்கு. இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை முன்னிறுத்தி கட்சியில் வேட்பாளராக நிறுத்துறாங்க. ஆனால் ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே விஜய் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க, பெரிய கூட்டம் இளைஞர்கள் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு இப்போ தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருகிறார்களா, இல்லை நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் எல்லாம் மாறி வேற ஒரு பக்கம் செல்கிறார்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட இது திரை கவர்ச்சி. அதாவது ஒரு அறியப்பட்ட ஒரு முகம்
நமக்கு முன்னாடி காதல் பண்ண, நமக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின, நம்ம என்ன நினச்சி காதலிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சலாம் அதெல்லாம் சொன்னவன். திரையில் இருக்கிற ஒரு இது வந்து தரையில் வர்றது வந்து நிச்சயமாக இது எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தான். அது நம்ம நாட்டில் எப்பவுமே அந்த ஒரு இது எம்ஜிஆர் காலம் தொட்டு இருக்குது. அந்த ஆட்டுக்கார அலமேலுக்காரரு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டுக்கார அலமேல் நடத்த ஆட்டை கொண்டு வந்து நிற்க வச்சாங்களாம். அதை பார்க்கவே கூட்டம் கூடிச்சான். அதில் இந்த திரைக்கவர்ச்சி வந்து கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் தமிழர் கட்சியில் வந்த இளைஞர்கள் வந்து நிச்சயமாக விஜய் கட்சிக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் அவன் நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கருத்தை கேட்டு வந்தவன், கொள்கையை கேட்டு வந்தவன். அடித்தளம் இல்லாத எந்த கட்டிடமும் நிலைத்து நிற்காது. நம்ம கொள்கைகளால் எழுப்பப்பட்ட கட்டிடம் இது. இன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க, எந்த அரசியல்வாதி பேசினா கொற்ற மழையில கூட நிக்கிறான் ஒருத்தன், எந்த அரசியல்வாதி கொற்ற மழையில அணிஞ்சு பேசுறான்? ரெண்டுத்தையும் பாரு, இதுவரை நடந்திருக்குதா? ஜாதி, நீ நாடானா கவுண்டனா முதலியாரா பல்லனா பறையனான்னு நினைக்காம தோளோடு தோள் நின்று பார்க்குற ஒருத்த இளைய சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்னா இது எவ்வளோ பெரிய புரட்சி தெரியுமா? இந்த இளைஞர்கள் நிச்சயமாக அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கருத்தை நம்ம மாற்றிக்கணும். ஆனால் புதிய புதிய இளைஞர்கள் ஏன்னா அடிபடுறான். ஒன்று வேலை வாய்ப்பின்மை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கார்ப்பரேட் உலகம் கொண்டு போகிறான். சுகியில் கொண்டு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரான். கம்பெனியில் போயிட்டு வேலை பார்த்து வரான். சனிக்கிழமை சுகியில் போய் வேலை பார்க்குறான். அப்படி பிழைப்பை எடுக்க வச்சுட்டிங்க அந்த இளைஞர்கள் சமுதாயத்தை. எங்கேயாவது பிழைப்பு தேராதா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் நிறைய ஆட்டோ ஓட்டுநரோட பேசியிருக்கேன், கார் டிரைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். எல்லாரும் சீமான் பேச்சை கலந்து நம்ம விட அதிகமாக எனக்கு சொல்கிறோம். அந்த மாற்றம் நான் கடைசியாக பேசி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு தான் நான் சொல்வேன், நானும் நாம் தமிழர் கட்சி தான் பான். அவ்வளோ சிறப்பாக ஏன்னா நிற்கிறான், போய் இடத்துல நிற்கும் போதெல்லாம் பார்க்குறான். இப்போ இலங்கை வானொலி நிலையத்தில் ஒரு வாட்டிலாம் இலங்கையுடைய பேச்சு கேட்டோம், இலங்கையுடைய தமிழ் பாட்டை கேட்போம். அப்போல்லாம் அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமையெல்லாம் ஒளிச்சித்திரம் கேட்போம். அந்த காலத்தில் இன்னைக்கு சீமான் பேச்சை கேட்குற நிலைக்கு ஆயிடுச்சு. யூடியூப்னாலே காணும். நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி ஊடகம் இல்லாவிட்டாலும் இன்று ஊடகத்தின் வாயிலாக பல பேர் சிந்தனை ஆற்றல் பெற்றுக்கிறாங்க. நான் முன்பே சொன்னேன் பார்த்தீங்களா, சாதி வேறுபாடு ஒருத்தரை நிற்க வச்ச தன்மை. அண்மையில் பார்த்தீங்களா, தண்ணீர் மாநாடு நடத்தணும். நாமே எதிர்பார்த்தது 7000 8000 தான். 18,000க்கு மேலே கூட்டம் நிற்கிறான். தலை மட்டுமே அப்படியே மொய்க்குது. அதே கூட்டம் தான், அதை விட கொஞ்சமாக தான் கூட கூட்டம் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாங்க? மரத்து மேலே ஏறிக்கிட்டு, மரத்து மேலே ஏறி நின்று ஒரு குழந்தை வயிற்றுல குதிச்சு அந்த குழந்தையோட குடல் வெளிவர அளவுக்கு இருக்கிற அந்த அரசியலும் இந்த அரசியலையும் நோக்குறாங்க. அதனால இந்த இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இதெல்லாம் பெரிய பொய்யான கருத்து. அவர்களும் நம்மளோட சக மனிதர்களாக நம்மோடு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு பேராசிரியர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன என்ன மாற்றத்தை அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க? மாற்றம் வந்து சொல்கிறது அவங்க நிறைய அந்த பிள்ளைகளும். ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டார், இளைய தம்பி தான் ஒருத்தர். நம்ம அம்மா திராவிட கழக அம்மா இருக்காங்களா அருள்மொழி, அந்த அம்மாவும் என்ன ஒரு விசிகாவில் வந்து யாரோ ஒருத்தர், அது அவரை காணொலியில் காட்டல, அவர் கேட்டார், நீங்கள் இப்போ மக்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த இடத்துல வந்து எனக்கு அரசியல் படத்தை நீங்கள் நடத்திருக்கிறீர்கள்? அருமை. தீக்காவிலிருந்து வந்து எனக்கு அரசியல் படம் நடத்தினவன் யார்? கல்லூரியில் நாங்கள் யூனியன் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறுத்தினவங்க யார்? ஆனால் நீங்கள் அரசியல் தற்கொலையை கேட்குறீங்களேன்னு கேட்குறான். இந்த இளைஞன் தான் நாம் தமிழருடைய இளைஞன். இந்த எண்ணம் இருக்கிற இளைஞர் தான் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பார்க்கறது வந்து 20% கிடையாது, 10%. நாம சொல்ற திரைக்கவர்ச்சியால அவனுக்கு கூட அரசியல்னு ஒருத்த வந்தான் பத்தியா, அதுக்கு நம்ம அந்த இளைஞனை பாராட்டலாம். ஆனால் அவனுக்கு கொள்கை அரசியல் தெரியல, நாட்டு நடப்பு அரசியல் தெரியல. அதுதானே தவிர ஒரு நாள் அதை புரிந்து கொள்கிற காலம் வரும் அவனுக்கு. அதனால அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப நல்லா எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? உண்மையை எதிர்பார்க்குறான். பொய்யான தகவல்கள் பரப்பப்படுங்க, ஊடகங்கள் பல பொய் செய்திகளை பரப்புது இல்லையா? விமர்சனங்களை ரொம்ப தரக்குறைவாக, ஒரு நல்லவன் வந்துடக்கூடாதுன்றதுல தரக்குறைவாக பண்ண, ஏன்னா கெட்டவன் வந்தாதான் பணத்தை அடிக்க முடியும். அதனால அவங்க ஊடகங்கள் எழுப்புகிற ஒரு பெரிய தனத்தை நிறுத்தினாலே நாம வந்து இளைஞர்கள் வந்துடுவாங்க. அதனால இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர்கள், தெளிந்த பாலை போன்றவங்க. அவர்களுக்கு இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு தண்ணீர் மாநாடு எனக்கு பெரிய உத்வேகத்தை தந்துச்சு. ஆசிரியர் நான் பார்க்குற பொழுது அந்த கூட்டத்தை, இது பெரிய புரட்சி. அது ஒரு 100 இளைஞர்களை தாருங்கள், வலுவான பாரத்தை உருவாக்கி காட்டுகிறது விவேகானந்தர் சொன்னார். இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களும் 35 லட்சம் 36 லட்சம்,
வந்து நிற்கிறவங்களும் 17,000 சாதாரண கூட்டம். எந்த ஒரு சின்ன துண்டறிக்கை, நாம் தமிழர் கொடுக்குறது ஒரு சின்ன துண்டறிக்கை தான். நினச்சி பாருங்கள். அங்கே வந்து தஞ்சாவூரில் திருவையாறுல மாவட்டத்தில் அவ்வளோ, திருவையாறு சட்டமன்ற தொகுதி தான் தண்ணீர் மாநாடு நடத்துது. அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்து நிற்குதுன்னா நினச்சி பாருங்கள். அதனால் இளைஞர்களுடைய பங்கு நிச்சயமாக திரும்பிடுச்சு. இப்போ இந்த தேர்தல் நீங்கள் பாருங்களேன், இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், விழித்திருந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் தேர்தல் வரப்போகுது. அதுக்காக இந்திய அரசு சிறப்பு வாக்காளர் வரைவு திட்டத்தை சொல்லி கொண்டிருக்கலைங்க. அதில் பல குழப்பங்கள் இருக்குது. 2002 2005 2வது பகுதி இருக்கு இல்லையா, முதல் 3 பாட்டு இருக்குது, 2வது பகுதி இருக்கு இல்லையா, அதை யாராலையுமே விண்ணப்பத்தை நிரப்ப முடியல. அதில் குழப்பம் இருக்குது. பிறகு சான்றிதழ்கள்னு சொல்லி பின்பக்கம் ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதில் 13வதுல பார்த்தீங்கன்னா பீகார் மக்களை கூட அவங்க 2002 2005 முந்தைய சட்ட திருத்த மசோதாவில் நீங்கள் அங்கே ஓட்டு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பதிவை கொண்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வாக்குரிமை பெறலாம் அப்படின்னு 13வது சட்ட திருத்தமாக போட்டிருக்கு. அந்த படிவத்தை கொண்டு கூட பீகார் இங்கேயும் காத்து வீசுதுன்னு மறைமுகமா சொன்னாரா? பீகார் ஆளுக்கும் தமிழ்நாட்டு ஆளுக்கும் என்னங்க இங்க வேண்டி கிடக்கு? நம்ம தமிழ்நாட்டு வாக்காளரை பற்றி நீங்க சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா? வாக்காளர் உரிமை திட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா? பீகார் ஆளுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன துணிவு பாருங்க இந்திய அரசுக்கு. 13வது இடத்துல நீங்க இருக்கு பாருங்க. அப்படி இந்த வாக்காளர் சிறப்பு திட்டம்ன்றது எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. அது தேர்தலில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அண்ணன் அவர்களோட சொன்னாங்க, 1 கோடி வாக்காளருக்கு மேல இலக்க நேரிடும். நான் நிறுத்திய வேட்பாளர் கூட இவருக்குலாம் வேட்பாளர் கூட வாக்களிக்குமோன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அது இந்த மாற்றம் வந்து போலி வாக்காளரை கடைபிடிக்கன்னு சொன்னாங்க. அது பெரிய நல்ல ஒரு செய்தி. இறந்தவர்கள் எல்லாம் நீக்கப்படாமல் இருக்காங்களா, நல்ல செய்தி. நான் என்ன சொன்னா, இந்த 2024 பாராளுமன்ற நாள் கொடுக்கணும். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 2026 சட்டமன்றத்துக்கு நமக்கு தெளிவா இருக்கும். பீகார்லயும் அப்பதான் நடத்துனீங்க சிறப்பு வாக்காளர் இது. முடிச்ச உடனே தேர்தல் நடத்திட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுவே ஒரு ஐயமா இருக்கே. நிச்சயமா அங்க இருக்கிற ஓட்டு பதிவு வந்து 66.9% தானா. ஆனா ஓட்டு விழுந்தது 100% தானா. தேர்தல் ஆணையம் சொன்னது 66.9. ஓட்டு மக்கள் வந்தது 100%. அதனால 4,45,00,000 ஓட்டுன்னு ஒரு இடத்துல பதிவாகுது. 4,86,000 சரியா அதை சொல்ல முடியல. 4,86,00,000 சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேறுபாடு பாருங்க. இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துதான்னா இல்லை. இந்த இதை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அனைவருமே இதுக்கு ஒவ்வொரு வாக்காளனும் தன் வாக்கு கட்டாயம் போகணும்னு நினச்சி அதுக்காக அந்த படிவத்தை சரியாக நிரப்பி கொடுத்து நம்ம வாக்கை நாம் உறுதி செய்து கொண்டு நம் ஜனநாயக முறைப்படி நமக்கானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெரிய கடப்பாடு இன்றைக்கி இளைஞர்கிட்ட இருக்குது. அதை நாம் தமிழர் கட்சி இளைஞர்களும் அதை கட்டாயம் செய்து வரணும். அதை வந்து கட்டாயம் அதை பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு இந்த தேர்தலில் நமக்கு ஒரு எதிர் புரட்சி மாதிரி வந்திருக்கு. இப்போ அதையும் நம்ம முறியடிக்க வேண்டும். எங்களின் அழைப்பை ஏற்று இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அம்மா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னொரு முறை மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பு கொடுத்து பேசுவதுக்கு நன்றி.